ஜெய் குருதேவ். जय गुरुदेव सर। जय எல்லாரும் गुरुदेव। சௌக்கியமா இருக்கீங்களா? जय Thumbs up. गुरुदेव। Excellent, excellent. I'm so happy to join you all. இன்னைக்கு நான் அருண்வோட வீட்டில் இருக்கேன். மைசூர்ல. அது அன்புக்கு கட்டுப்படாத சக்திகள் எதுவுமே கிடையாது. அது அருணுடைய தூய அன்புக்காகத்தான். இந்த தூய அன்பு தான் எங்க ஈட்டுன்னு வந்தது. குட். இப்ப நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். இது ஒரு நியூ சப்ஜெக்ட். நல்லா இருக்கு. அதர்வ வேதம் இல்லையா? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ. ரிக்வேதம் தான் இட் கண்டைன்ஸ் எவ்ரிதிங் எவ்ரிதிங் எவ்ரிதிங். அதனுடைய விரிவாக்கம் தான் யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். அதர்வ வேதம் என்பது ஒரு அட்டாச்மெண்ட் தான். முக்கியமானது 3 தான். ரிக்வேதம் அந்த இயற்கை சக்திகள். அந்த ரிக்வேதத்தில் எங்கேயுமே சிவா இல்லாட்டி காளி இல்லாட்டி விஷ்ணு சொன்னதே கிடையாது. இயற்கை சக்திகளின் மூலம்தான் இந்த உலகம் இயக்குகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த உலகின் இயக்கத்தை வெளிப்படையாக விரிவாக சொல்வது தான் ரிக்வேதம். யஜுர்வேதம் என்பது அந்த சக்திகளை எப்படி நமக்குள் how to assimilate, how to imbibe, நமதாக்கி கொள்வது என்பதை விரிவாக யாகம் யஜ்ஞம் எப்படிலாம் மொத்தமா விளக்கிறது யஜுர்வேதம். சாமவேதம் இசையின் அடிப்படையில் அந்த சக்தி எப்படி, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அதனுடைய எக்ஸ்டென்ஷன் உனக்கு அதர்வ வேதம். அதர்வ வேதம் இந்த உலகத்துல நாம எப்படி செல்வ செழிப்பா இருக்க முடியும், நம்ம வாழ்க்கையை எப்படி பண்ண முடியும், அதற்கான வாட் ஆர் த மீன்ஸ் சொல்றதுதான் அது. இதுல அதர்வ வேதத்துல 10வது காண்டம், அதாவது சாப்டர்ல சுபாலா உபனிஷத்துக்கு ஒரு அட்டாச்மெண்ட். சுபலா உபனிஷத். உபனிஷத் என்பது அந்த வேதத்தினுடைய அந்த காண்டத்தினுடைய அந்த சாப்டருடைய எசன்ஸ். அதுதான் உபனிஷத். உப என்றால் அருகருகே. சீடனும் குருவும் அருகருகே அமர்ந்து கொண்டு தங்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்வது, அதுதான் உபனிஷத். ஒரு வேதத்தினுடைய சொல்லக்கூடிய எல்லா அதனுடைய ரசம் அதனுடைய ஜூஸ், த எசன்ஸ் இஸ் தி உபனிஷத். அது போல அதர்வ வேதத்துல சுபலா உபனிஷத் என்பது அதர்வ வேதத்தின் 10வது சாப்டர் ஆர் காண்டம். அதுதான் உங்களுக்கு புராணங்கள் எப்பவும் 7 பிறப்பும் சொல்லுவோம். 7 பிறப்பும். அந்த 7 பிறப்பு என்பது என்ன, எப்படி 7 இந்த உலகமானது இந்த பிரபஞ்சமானது படைக்கப்பட்டது என்பதை சொல்வது தான் இந்த சாப்டர். கொஞ்சம் கூடவே வாங்க, விரிவா இல்லாட்டி கூட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சொல்லி மேலுலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7. அந்த இயற்கை நம் மனித உலக நிலைகள் 7. மனித நிலைகள் எனக்கு எல்லாமே தெரியும். என்னது? சஹசிரஹாரா, அதுக்கு ஆக்ஞா, விஷுத்தா, அநாகதா, மணிபூரகா, சுவாதிஷ்டான, மூலாதாரம். இந்த 7 வருடம் நமக்குள்ளதான் இருக்கு. இதுதான் பூலோகம். நம்ம தான் பூலோகம். நம்முடைய நம்ம உள்ள இருக்கக்கூடிய சக்திகளின் விரிவாக்கம் தான் இந்த எர்த் எலிமெண்ட் ஆர் எர்த் பிளானட். ஆக சஹசிரஹாரா என்பது காஸ்மிக் கான்சியஸ்னஸ். ஏதோ ஒரு பிரபஞ்சம் இருக்கு, அப்படியே விரிவு எல்லை இல்லாத ஒரு இடம். தட் இஸ் ஆகாச தத்துவம், ஸ்பேஸ். அதுக்கு அடுத்தது யூ கம் டு தி ஆக்ஞா. இப்போ காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அது என்னன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஆக்ஞா, துரியம், சஹசிரஹாரா, துரியாதீதம். நம்ம கையை இப்படி கூப்பினோம்னா அதான் பெருமாள் சாமிகிட்ட பறிச்சா இப்படி கையை கூப்பி நம்ம தொடரும். இறைவா உன்னிடம் நான் வர வேண்டும். அது காஸ்மிக் கான்சியஸ்னஸ். வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது, ஆனால் உள் உணர்வால் அறியப்படக்கூடியது. அதுக்கு அடுத்ததுதான் அந்த சஹசிரஹாரா. சஹசிரஹாரம் காஸ்மிக் கான்சியஸ். அதுக்கு அடுத்தது ஆக்ஞா, நம்முடைய நெற்றி போட்டு. அங்குதான் நம்ம நான் என்ற உணர்வே வரும். நான் ஆண், நான் பெண், எனக்கு உனக்கு, தி ஆப்போசிட்ஸ், த டியூவாலிட்டி, இடா அண்ட் பிங்களா, they get activate. And then விஷுத்தா. விஷுத்தா இது ஸ்பேஸ் எலிமெண்ட், ஆகாச தத்துவம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய அநாகதா, காற்று தத்துவம். அண்ட் தென் மணிபுரகம், அக்னி தத்துவம்.
சுவாதிஷ்டான நீர் தத்துவம், மூலாதார பூமி. அவ்வளவுதான் இருக்கு. நம்ம பூமியில பூமி இருக்கு, தண்ணி இருக்கு, நெருப்பு இருக்கு, காத்து இருக்கு, ஆகாசம் இருக்கு. அவ்வளவுதான். வேற தேடி தேடி பார்த்தாலும் வேற எங்கேயும் கிடைக்காது. அதுக்குள்ளதான் நாம இருக்கோம். சோ இதுதான் மத்திய லோகா, மிடில் ஸ்டேட் ஆஃப் தி 7 ஸ்டேஜஸ். இதுக்கு கீழே பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு உங்களுக்கு அதள, விதள, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாள. இந்த 7 நிலைகளும் இட் கோஸ் டு தி டார்க் ஏஜஸ். டார்க் ஏஜஸ் அப்படின்னு புரிஞ்சு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு நான் இந்த விரிவாக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் உணரத்தான் முடியும், நமக்கு தெரியாது என்னன்னு. அதள என்பது இந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு ஊறி போயிட்டு இந்த பேசிக் இன்ஸ்டிங்ஸ் என்னது? சென்ஸ் ஆஃப் ஹங்கர், சென்ஸ் ஆஃப் ஸ்லீப், சென்ஸ் ஆஃப் ப்ரொக்ரியேஷன், சென்ஸ் ஆஃப் சர்வைவல். இதுலயே ஊறி போயிருக்கிறது தான் அதள லோகம். நம்ம மனுஷ உடம்பு இருக்கிறவன்லாம் மனுஷன் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களும் ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க. பசின்னு வந்தா, ஐயா எனக்கு பசிக்குதுன்னு ஒருத்தர் கை நீட்டுறாரு, நீங்க பிட்சா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. போ அப்பால, வேற வேலையில வந்துட்டான் கேட்கறதுக்கு அப்படின்னு நீங்க மனுஷன் கிடையாது. நீங்க அதட லோகத்தை சேர்ந்தவர். நீங்கள் மனிதர் அல்ல. மனிதர் உடல் பெற்று விட்டால் மட்டுமே மனிதனாகி விட முடியாது. அது வேற. வாடிய பயிரை கண்ட கொண்டெல்லாம் ஹையர் லெவல் ஆஃப் தி பூலோகம், அது மனிதனா இருக்கு. ஆக மனித உடல் இருப்பதனால் மட்டுமே நாம் மனிதர்கள் என்று கருதப்பட முடியாது. விலங்குகளின் குணம் இருக்கும் வரை நாம் விலங்குகள். நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கணும், எங்க இருக்கிறேன் நான். அது போல இந்த பேசிக் இன்ஸ்டிங்ஸ் அதோட சண்டை போடக்கூடாது, அதோட சமணப்படணும். குருஜி எப்படின்னு சொல்லுவார், எங்களையும் வெறுத்து ஒதுக்காதீர்கள், அவை உங்களுக்குள்ள இருக்க பார்ட் ஆஃப் யூ. அப்சர்வ் அண்ட் அனலைஸ். இது என்ன பண்ணுது எனக்குள்ள? 6 impulse, the duality, the sex energy is the primordial energy. அது எல்லா கட்டையும் எதுவுமே கிடையாது. That's meant for your progeny. உங்களுடைய வம்சம் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் இந்த உணர்வு என்பது இருக்கு. ஆனால் அது இன்டியூஸ் பண்றது தான் யுவர் செக்ஸ் அப்பீல், அது இம்பல்ஸ். அந்த இம்பல்ஸ் நீங்க எங்க இருக்கீங்க? அதோட சண்டை போடாதீங்க, எங்க இருக்கீங்க, இது என்ன பண்ணுது எனக்கு. அப்படி செய்ய செய்ய செய்யதான் நம்ம மேலுலகம். இப்ப கீழுலகம் பார்த்தோம்னா அதள அப்படியே மெட்டீரியல்லையே ஊறி போயிருக்கிறது. வித்தள அறியாமை, அறியாமை மத்தவன் துன்புறுத்துற சொல்லாமையே ஒரு முள்ளு குத்துற மாதிரி பேசுறது. பேசணும் சுருக்கம் வரும், அது ஒரு சந்தோஷம். சந்தோஷம். அப்போ நீங்க மனுஷன் கிடையாது, நீங்க அந்த வித்தல. அப்புறம் சுத்தள. சுத்தலைன்னா உடல் பலம். நான் இதை சாதிச்சுட்டு வரணும், அடிச்சு போட்டுட்டு நான் நினைச்சா இல்லாம பண்ணிடுது. இந்த உணர்வுகளை நமக்குள்ள இருக்கு. ஏன்னா இந்த கீழுலகங்கள்லாம் தாண்டிதான் நம்ம வந்திருக்கோம். So we are nearing. These are all the parameters where to decide yourself, where you stand. அதுக்கு கீழே தலா தல. இந்த உலகங்கள்லாம் தானவா, அசுரா, இவங்களுக்கு இந்த குணங்கள் எப்படின்னா அப்படியே உருவடிக்கிறது, யஜ்யமா பண்றது. சினிமாவெல்லாம் பார்ப்போம், எப்படி ராவணன் பண்ணது, கும்பகர்ணன் பண்ணது, இந்திரஜித் பண்ணது. அதனால எனார்மஸ் மிஸ்டிக் பவர்ஸ், மிஸ்டிக்கல் பவர்ஸ் யூ அக்வயர் by chanting, raising the frequency and the energy. You become the asura or dhanava. அவ மெட்டீரியல் கிங்டம். எந்த லோகம் என்னது? 3 லோகம் என்னது? 4 லோகம் என்னது? மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட். கணக்கற்ற மனைவிகள், கணக்கற்றது. அது போல அதுல இருக்கிறது உங்களுக்கு தலா தல. மகாதல என்பது தான் யூ பிகம் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ். வேர்ல்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ் நாகலோகா அவருடைய உச்சக்கட்டமானது. அண்ட் தென் ரசாதல. ரசாதல தான் பூதங்கள், பைசாசங்கள், மற்ற எல்லா எனர்ஜியும் டார்க் எனர்ஜி தான். அண்ட் த லாஸ்ட் இஸ் தி பாதாள. பாதாள லோகம் இஸ் லோகா ஆஃப் தி நாகாஸ். த கிங் இஸ் தி வாசுகி. அந்த வாசுகி என்ற பாம்பு தான் அது, அதனுடைய தலைமை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியது. அங்கதான் டேர்னிங் பாயிண்ட் வருது. த நாகா they are highly knowledgeable. ஒரு யாகம் எப்படி பண்றது, எப்படி மிஸ்டிக்கல் பவர்ஸ் வர்றது, என்னென்ன அக்வயர் பண்றதுன்னு ஒரு வெறி இருக்கும்.
அப்போ அந்த நாகலோகத்துல இவ்வளவு இருந்து கூட எனக்கு நிம்மதியே இல்லை, இவ்வளவு இருந்து கூட எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை, நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறேன், நினைச்சதெல்லாம் கிரியேட் பண்றேன், நினைச்சதெல்லாம் நடக்குது, இருந்தாலும் எனக்குள்ள அமைதி இல்லையே. அந்த வர்றச்சுதான் மனுஷ ஜென்மா வரும். அங்கதான் மூலாதாரம், எர்த் எலிமெண்ட், வாட்டர் எலிமெண்ட், ஃபயர் எலிமெண்ட். அங்க வர்றச்ச என்னடா இவ்வளவுதான் சுத்தி சுத்தி காலையில கேஸ் ஸ்டவ் பார்த்த வைக்கிறோம், தண்ணி ஊத்துறோம், காஃபி குடிக்கிறோம், மறுபடியும் யூ யூஸ் ஒன்லி த த்ரீ எலிமெண்ட்ஸ். திருப்பி 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 பார்த்தீங்கன்னா யூ யூஸ் த எர்த் எலிமெண்ட், யுவர் வித் வாட்டர் எலிமெண்ட் அண்ட் த ஃபயர் எலிமெண்ட். அங்கதான் சிறிய திருவடி நம்முடைய ஆஞ்சநேயர் வர, பஸ்திரிகால வர, இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் வர்றச்ச that energy rises from the fire element to the air element. நீங்க பாத்தீங்கன்னா உங்க தொப்புளுக்கும் உங்களுடைய ஹார்ட் அது அனாகத்தாக்கு தான் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, இடம் அதிகமா இருந்தது. 2 ஜான் இருக்கும் பாத்தீங்கன்னா, பக்கத்துல பக்கத்துல இருக்க உங்களுடைய சுவாதிஷ்டாமுடைய மூலாதாரம், உங்களுடைய ஆனஸ், உங்களுடைய குறி, உங்களுடைய தொப்புள், இது 3 பக்கத்துல பக்கத்துல பக்கத்துல. You are rising from the nagas to the higher. And then with the jump, அங்கதான் வந்து நம்முடைய அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏன், அஞ்சிலே ஒன்று அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை அயலாரூரில் கண்டு அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நாம அழைக்க. அதாவது அந்த ஆஞ்சநேயர் நினைக்கிறச்சே நமக்குள்ள சக்தி வருது பஸ்திரிகால. அந்த சக்தியானது நேர் வழியில் செயல்படும். கீழே பக்கம் பேசிக்ஸ் ஆஃப் ஹட யோகா. ஆஞ்சநேயர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கலி கோ டு தி ஆக்ஞாம் and the Sahasrahara, Turiyam, Turiyatit. Then the higher locus, எப்படி மெர்ஜ் ஆகிறதுங்கிறது, அது முதல்ல பூர்லோகா, புவர்லோகா, நம்முடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய 3 தலைமுறை, அதுதான் புவர்லோகா. அதுக்கு மேல போனா ஸ்வர்கலோகா, நீங்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ப 2 காலம் இருந்து கொண்டு once again you come to your மனுஷலோகம், பூர்லோகம். அதுக்கு அடுத்தது மகரலோகா. மகரலோகால் தான் என்லைட்டன்ட் பீயிங்ஸ், எல்லாமே தனக்குள்ள ஞானம் வாய்ப்பு. ஓ, அன்புதான் பிரதானம், அன்புதான் பிரதானம் அப்படி இருக்கச்ச நீங்க அத்தல லோக கீழ லோகத்துக்கு அது ஏத்துக்கிறீங்க, மனுஷாலைய ஏத்துக்கிறீங்க. அதுதான் வந்து அப்ப அந்த நிலை வந்துட்டீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் ஞான லோகம். இதுக்கு மேற்கொண்டு நான் வேற இல்லை, அருண் வேற இல்லை என்ற உணராது அந்த அற்புதமான மகா லோகம் போறீங்க, ஞான லோகாக்கு போறீங்க. ஞான லோகா போன உடனே போறீங்க, என்னைய ஆணு பொண்ணு 2 உடம்பு கவலை இதெல்லாம் இருக்கும். காட்டுறது நான் பண்ண there you find the சச்சிதானந்த தத்துவம் ஆல் பை யோர்செல்ஃப். அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே ஞானமா மௌனமா சைலண்டா அன்பே சிவம், அன்பும் சிவமும் 2 என்பது அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் இருக்கிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தது, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்று ஞான லோகத்துல உங்களுக்குள்ளேயே ஆனந்தத்துக்கு யூ டோன்ட் நீட் தி அதர் பர்சன் ஆர் தி அதர் எனர்ஜி ஆர் தி எனி அதர் திங், எவ்ரிதிங் இஸ் வித்தின் மீ. என்னை தருண்டி ஞானம் கண்டேன், அதுதான் எனக்கு இல்லையா. ஆக அந்த ஞான லோகத்தை அப்புறம் எங்க இருக்கீங்க நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு சத்தியலோகா, யூ பிகம் தட் கான்சியஸ்னஸ், காஸ்மிக் கான்சியஸ். there is no duality, there is no I, there's only one beingness, இருப்பு நிலை, இருப்பு நிலை. கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால் உந்தி பெற, கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி. சோ இதுதான் நம்முடைய மத்திய லோகத்தில் நம்ம இருக்கோம், மேலுலகம் 7, கீழ். இதுதான் த டோட்டல் காஸ்மிக்
எக்ஸிஸ்டன்ஸ், பிரபஞ்சம். இது அதர்வவேதத்துல அந்த சுபாலா உபனிஷத்துல என்ன, இது இது அப்படியே பேசிக்கா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஞானிகள் எப்படி வழிகாட்டுறாங்க, நம்ம சித்தர்கள் எப்படி வழிகாட்டுறாங்கன்னு பாரு. இதுல சட்டை முனிவர் அவர் அவருடைய ஆதி அந்த ஞானம் என்ற புஸ்தகத்துல, என்ற நூல்ல 2வது பாடல். இது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு பவுண்டேஷனா இது கூட வாங்க. அண்டமும் பிண்டமும் ஒன்றே, அறிந்துதான் பார்க்கும் போது என் திசை பரப்புக்கு அப்பால் இருந்திடும் பொருளும் ஒன்றே, கண்டதோர் ஞானிமார்கள் கருத்தினில் விளைவும் ஒன்றே, அண்டர்கோன் அமரரெல்லாம் அடைந்திடும் பதமும் ஒன்றே. என்ன அழகான பாடல்பா. அதுதான் நம்ம ரமண பகவான் சொல்வார், இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளை அவர் உந்தி பெற, உபாதி வேறு உந்தி பெற. லட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆஹா பிரமாதையா, என்ன லட்டு சாப்பிட்டோம், திருப்பதி லட்டு மாதிரி வராதியா அப்படின்னு சப்பு கொட்டி சாப்பிட்டு இருக்கீங்க. டோட்டலி யுவர் என்ஜாயிங். தட் இஸ் தியானா, தட் இஸ் மெடிடேஷன். எந்த ஒரு சக்தியில் நீங்கள் ஒன்று கலந்து நான் என்ற நிலை இல்லாமல் அதுவாக மாறிவிடுகிறீர்களோ அதுதான் தியானம். மெடிடேஷன் இஸ் ரிலாக்ஸேஷன், இட்ஸ் என்ஜாய்மெண்ட், இட்ஸ் a total being enjoying things. It's not the constricted focus. ஃபோக்கஸ் பண்ணா ஸ்ட்ரெயின் தான் அதிகமாகும். ரமண பகவான் சொல்லிட்டாரு, நான் யார், நான் யார் நான் யார் சொல்லியே மண்டை சூடாயிடும். நான் யார் மண்டை சூடாக்கிக்காதீங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. எவ்ரிதிங் என்ஜாய், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கே சேரும் பூதத்தில் வியனுலக அமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியம். ஆஹா, பல பல நல் அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் மகாகவி பாரதி. முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கே முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய், பக்தி என்றொரு வழி சமைத்தாய் எங்கள் பரமா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். ஸோ யூ ஷுட் டெவலப் தட் ஸ்கில். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும், எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஒவ்வொருத்தையும் நீங்க குடிக்கிற காஃபியிலிருந்து, குடிக்கிற பாயாசத்திலிருந்து அப்ரிஷியேட் அண்ட் பி கிரேட்ஃபுல். அதை யாரும் செஞ்சு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நன்றி உணர்வுடன் வாயார பாராட்டுங்க. Then automatically the meditation happens there. Meditation is not an attempt. வாயார பாராட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்க, பட் டோன்ட் கெட் entangled. அந்த பாயசம் இன்னும் வேணும், இன்னும் வேணும், மற்றவளுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு வேணும். அப்போ once again get entangled. See the difference. ஆக நீங்க சாப்பிட்ட லட்டுல இதுலோண்டு ஒரு போந்தி கீழே விழறது, அதை சுத்திலும் எறும்பு இல்லர், அதுவும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, அதுவும் அந்த லட்டு தான் சாப்பிடுது. அதனுடைய உணர்வு என்னன்னு அதுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம சாப்பிடுற லட்டு உணர்வு என்னன்னு எனக்கு தான் தெரியும், அதுக்கு தெரியாது. ஆனால் உணர்வு ஒன்றுதான், சுக அனுபவம். நாம தேடுறதெல்லாம் சுகம்தான், சுகானுபவம். அதுதான் அந்த டியூவாலிட்டிக்கு மேல போறச்ச இட் பிகம்ஸ் ஏ சச்சிதானந்தம், பரமானந்தம். ஆக அண்டமும் பிண்டமும் ஒன்றே, அறிந்துதான் பார்க்கும் போது என் திசை பரப்புக்கு அப்பால், இந்த உலகத்துக்கு அப்பால இருந்திடும் பொருளும் ஒன்றே, கண்டதோர் ஞானிமார்கள், இதை உணர்ந்த ஞானிகள் கருத்தினில் விளைவும் ஒன்றே, அவர்கள் அறிந்ததைத்தான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அண்டர்கோன் அமரரெல்லாம், அண்டர்கோன் என்றால் சொர்க்கலோகம், இந்திரனுடைய லோகம், இந்திரலோகம். அண்டர்கோன் தேவர்களுடைய அதிபதி இந்திரன். அமரர் எல்லாம், தேவர்கள் எல்லாம் அடைந்திடும் பாதமும் ஒன்றே. அண்டர் நீ தேவர் லெவல்ல நீ சொர்க்கலோகத்தில் இருந்தாலும் உன்னுடைய புண்ணிய காலம் முடிந்த பிறகு மறுபடியும் மனிதனாக வர வேண்டும், வந்துதான் மறுபடியும் மேல போ. அதுதான் அண்டர்கோன் அமரர் எல்லாம் அடைந்திடும் பதமும் ஒன்றே. அவர்களும் அதே முயற்சி தான் பண்ணும். இது எப்படி 7 பிறப்புல வருது? 7 பிறப்பு வருதோ இல்லையோ, சிற்றஞ்சிறுகாலே வந்த உன்னை சேவித்துவும் பற்றாமரை அடியை போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்தொண்ணும் குலத்தில் பிறந்தும் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறைகொள்வான் நன்று காண் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாத்தையிலோர் என்பாவாய். அந்த கோபியர்கள் கிருஷ்ண பரதான், பையோ போயா நீ வந்தாவா வராக்கிட்டு போ, உண்மையில நான் வச்ச பக்தி தான்,
எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு நீதான் வேணும். நீ ராஜாவா இருந்துகிட்டு போ, இல்லாட்டி அங்கிட்ட சரி இந்த மாட்டை மேய்ஞ்சிட்டு வா, என்ன வேணா பண்ணு. எனக்கு வேண்டிய நீதான். நீ என்னை ஏத்துக்கிறியோ இல்லையோ. தட் இஸ் த நிர்ணய பக்தி. தட் இஸ் வாட் ஷிர்டி பாபா சேஸ். தட் இஸ் வாட் ஸ்ரத்தா சபூரி. என்ன நம்பினியா புடிச்சுக்கோ, கூடாத. ஆனா பொறுமையாயிரும், உன்னை கைவிட மாட்டேன். யூ கெட் த பாயிண்ட். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஸ்ரத்தா சபூரி புடிச்சுக்கோ. The all great masters, our Sri Sri Ravi Shankar ji ulpada, hold on to me. I am there. Wake up, my dear. Wake up, wake up, wake up, wake up. I may give you the experience of falling down, but I shall never let you fall. That is the eternal promise. அது பிடிச்சுக்கணும் நாம். ஆக 7 பிறப்புங்கிறது என்ன? அதுவும் நமக்கு திருக்குறள் மக்கட்பேறு என்ற அதிகாரத்தின் 2வது குறளுக்கான உரை, பரிமேலழகர் உரை. தொல்காப்பியர் உரை தான் ரொம்ப பழமையானது. அதுக்கு அடுத்தது பரிமேலழகர் உரையில் தான் திருவள்ளுவருக்கு அந்த திருக்குறள் கொடுக்கறதுல 2வது மக்கட்பேறு 2வது குறளுக்கு பரிமேலழகர் கொடுக்கக்கூடிய அந்த விரிவாக்கத்துல என்ன சொல்றா? அந்தமில் சீர் தாவர 4 4 20 லட்சம் வகையான தாவரங்களாக நாம இருந்திருக்கோம். மரமாக, கொடியாக, செடியாக, புதராக. எத்தனை லட்சம்? 20 லட்சம். கூடவே வாங்க. அதுக்கு அடுத்தது நீர் பறவை, ஊர்வன, பரப்பன, பப்பத்து. பப்பத்துன 10 10 10 30. பப்பத்து, பப்பு 10 10. ஆக 30 லட்சம் பிறவைகளாக நம்ம என்ன இருந்திருக்கோம்? நீர் வாழ்க்கை உயிரினமா இருந்திருக்கும், பறவைகளாக இருந்திருக்கும். அப்புறம் 4 கால்களை நடப்பனவாக இருந்திருக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு 30 லட்சம். ஆக நீரில் வாழ்வன 10 லட்சம், பறவைகளாக பறந்தன 10 லட்சம், 4 விலங்குகளாக இருந்தது 10 லட்சம். 30 லட்சம் யோனிகள்ல பிறந்திருக்கும். அப்புறம் என்னது? அந்தமில் 9 மானுடம். 9 லட்சம் யோனிகள்ல மானிடர்களாக நாம் உருவெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீ ஐரோப்பால இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, ஆசியா கண்டத்தில் இருந்தாலும் சரி, 9 லட்சம் பிறவிகள், மானிடர்கள், அத்தனை வகை மானிடர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்றது? நாம ஊர்வன 11. 11 லட்சம். ஊருக்கு போகக்கூடிய புழுல இருந்து, பாம்புல இருந்து எல்லாமே. அது கடைசியில சீரிய பந்தமான் தேவர் 14. நாம நல்ல மனிதர்களாக ஞானத்தை அடையக்கூடிய ஒன்றே லட்சியமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வகைகள் எவ்வளவு? 14 லட்சம் யோனிகள். நம்ம யோசித்து போகலாம். சுதர்சக்ரியா இனிஷியேட் ஆனீங்கன்னா நீங்க தேவர்கள். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதை சின்சியரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஞானம் போலாம். பிகாஸ் யுவர் சகசரஹார கெட்ஸ் ஓப்பன், யுவர் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் கரெக்ட். ஆக 14 லட்சம் நாம் தேவர் லோகம், உயர்ந்த குணங்களை உடைய அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அந்த அதர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் யூ பிகம் எலிஜிபிள். ஆக ஊர்வன 11 லட்சம், 9 மானுடம் 9 லட்சம், நீர் பறவை 4 30 லட்சம், தேவர்கள் 14 லட்சம், தாவர ஜங்கமங்கள் 20 லட்சம். ஆக 84 லட்சம் யோனிகள். அந்த 84 லட்சம் யோனிகள்ல ஒவ்வொரு யோனியும் வகை வகையா இருக்கும், கணக்கற்றது. இப்ப ரோஜா, ஊட்டி ரோஜா அப்படின்னா வெள்ளை ரோஜா, ப்ளூ ரோஜா, சேப்பு ரோஜா, பிங்க் ரோஜா, அதெல்லாம் அந்த ஒரு வகை, ஒரு ஸ்பீஷிஸ், ஒரு யோனி. ஆக 84 லட்சம் யோனிகள் நம்ம பிறந்து 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 எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன், இருவினை பயன்களை எய்தி எய்தி களைத்தேன், சித்தமினி உண்மையில் வைத்திருக்க நினைத்தேன். தூரிய நடராஜரே, தூக்கிய திருவடி துணையென நான் நம்பினேன், உங்கள் பாதம் தான் சரணர். ஆக 84 லட்சங்கள்ல 7 பிறவிகள், 7 வகையான பிறவிகள்ல நம்ம வகுக்கப்பட்டு அப்புறம் மனுஷ ஜென்மத்தில் வரலாம். அதுலயே நாம பாதாளலோகம், மனுஷலோகம் தேவை. இத்தனை இருக்கு இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ். அப்ப நம்ம ஒரு ஒட்டின்னு ஒரு பருக்க போல, ஆனாலும் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கும் அதே உணர்வு தான் நமக்குள்ளே. அதை மட்டும் என்னைக்குமே மறக்க.
உள்ளது உணர்வாகும் உண்டி பெற உணர்வே நாமாயுள்ள உண்டி. அதனால்தான் அந்த சொல்லால ரொம்ப ரொம்ப நம்முடைய நினைப்பால எண்ணங்கள் சீரியனா இருக்கு. நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா நம்ம சொல்றோமோ இல்லையோ, சர்வேஜனோ சுக்கினோ பவம், எல்லோரும் என்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் பேரொன்று அறியேன் பராபரம் இல்லையா. யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். உடல் உரு மந்திரம் சொன்ன திருமலர் உணர்வுரு மந்திரம். என்னை கிள்ளா வலிக்குது, மத்தவனை கிள்ளாது. என்னை திட்டினா வருத்தமா இருக்குது, மத்தவனை திட்டாது. எனக்கு பசிச்சா வயிறு கிள்ளுது, மத்தவன் பசின்னு வந்தா கொடு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் காக்கை கரவா கரைந்தொன்னும் மாக்கமம் அன்னநீரா கேவல். ஆக இதுதான் படைக்கும் ரகசியம். ஆக உணர்வுகள் போக 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 மென்மையாகணுங்க. The great scientist Nikola Tesla says, if you want to explore the cosmos, think in terms of frequency, vibration, energy. Isn't it? E is equal to mc squared. Finished. That's it. The very vibration go on increasing the frequency. Sa, ri, ga, ma, pa, da, ni. Finished. அதையே நீங்க லயத்துக்கு வந்துட்டே இருந்தீங்கன்னா அதுதான் மந்திர ஜப்பா. நாம ஜப்பா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கலிகாலத்துக்கு இறைவனை உணர வேண்டும் என்றால் நாம ஜபம், பக்தி யோகம் ஒன்றுதான் வழி. சத்தியலோகம், துவாபரயோகம், திரேதாயுகம் அதுல ரொம்ப கஷ்டம். எத்தனையோ காலம் தவம் இருக்கும். ஆனால் இறைவன் இது இங்கதான் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் கலியுகத்துல. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல என்கிட்ட வந்து சேருறது உன்கிட்ட இருக்கு இல்லையா. அந்த ஸ்ரத்தா சபூரி கெட்டியான புடிச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன் மத்ததெல்லாம். அது உணர்வின் ரூபம். அதனால தான் நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் வந்து மென்மையா இருக்கும். மென்மையா இருக்கும். மற்ற சித்திரம் இருக்குது. அவள் தானே என்னை திட்டுறியா திட்டுக்கோ. நீ முட்டாள்னு சொல்றா, நான் முட்டாள் ஆயிட போறது இல்லை. நீ வந்து ஒர்ஸ்ட் ஃபெல்லோ நான் பார்த்தது இல்லையா, என்ன பண்ண நீ யாருன்னு உனக்கு தான் தெரியும். யூ டோன்ட் நீட் எனி ப்ரூஃப் as such. இதுதான் படைக்கும் ரகசியம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமதை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார். The same one and one creative energy. It expresses itself in myriad forms. It's a லீலா விபூதி. இது விளையாட்டும் சொல்றாங்க எல்லாருமே. அந்தரங்கோ இது அரங்கோ அந்தராத்மா. நாம ஒரு அரங்கமா இருக்கோம், நடன அரங்கமா இருக்கும், நாடக அரங்கமா இருக்கும். நம்ம மேல குதிக்கிறாங்க, டான்ஸ் போடுறாங்க, பல்ட்டி அடிக்கிறாங்க, சைக்கிள் ஓடுறாங்க, எல்லாம் சொல்றான் ஒருத்தன். நல்லாவே இருக்குடா மேடை, என்னடா ஸ்ட்ராங்காவே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்குடா, பழப்பழான்னு இருக்குடா, பரதநாட்டியம் ரொம்ப ஜோரா இருக்குடா. அரங்கோ அந்தராத்மா. உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் மிதின்னு மிதிப்பாங்க. நீ எங்க ஒரு அரங்கமா இருக்கு. நான் சொல்ல சிவசூத்ராவில சிவபெருமான் பார்வதிக்கு சொல்ற, அரங்கோ அந்தராத்மா. நீ ஒரு மேடை, நீ ஒரு நாடக மேடை. உண்மையில குதிப்பாங்க, பல்ட்டி அடிப்பாங்க, சைக்கிள் விடுவாங்க, மீதி எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் போற்றுவார்கள், சில பேர் போற்றுவார். அடுத்தது நர்த்தக ஆத்மா. நீயே ஒரு நாடகம் போட்டு இருக்கிற கூத்தாடி. அதனால்தான் கூடலூரில் இருக்கக்கூடிய எல்லா திருச்சிற்றம்பலத்தை கூட அவன் அழகரே கூத்தாடி, கூத்தாடி என்னை கவர்ந்தாய் இறைவான்னு சொல்லுவார். கூத்து என்றால் அழகான நாட்டியம். அதை கேவலப்படுத்திட்டு இருக்காங்கயா. எப்பேற்பட்ட செந்தமிழ் அது. கூத்து என்றால் கவர்ச்சி, கூத்து என்றால் ஆனந்தம். ஒரு குழந்தை அதை வந்து சாமி பாட்டு ஸ்லோகம் கேக்குதோ இல்லாட்டி குத்துப்பாட்டு கேக்குதோ, தானா கையை தட்டிக்கிட்டு ஆடுதா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? உங்க ஸ்கிரீன் முன்னாடி, டிவி முன்னாடி குழந்தை அந்த லயம் ஜோரா இருக்கு, டக்கு டக்கு டக்கு. அதை என்ஜாய் பண்ணும். அதை நம்மளும் என்ஜாய் பண்ணணும். நம்ம தான் ஒரு போர்வை போத்துக்கிறோம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. You are living in the world of reflections. Never do it. இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்குள் அதான் குருஜி சொல்லுவார், retain that innocence, grow in intelligence. உங்களுக்குள்ள அந்த குழந்தை விட்டுடாது, அந்த குழந்தை பின்னே வச்சுக்கோ. Because you are that. You are. ஆக இனி மொத்தமே you have seen that kind of the whole picture of the existence. 7 நிலைகள். நீங்க எல்லா கோயில்களிலும் பாத்தீங்கன்னா மினிமம் 5 ராஜகோபுரத்துல
5 குடங்கள் தான் இருக்கும். சில பெரிய கோயில்கள்ல 7 குடங்கள் இருக்கும். இன்னும் சில பெரிய கோயில்கள்ல 9 குடம் இருக்கு. திருவண்ணாமலையில 13 குடங்கள் இருக்கு. That's the highest energy. இந்த 13 கலசங்கள். You should think திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில். This beautiful Nikola Tesla says, where there is 13 winding up of the pure metal, it acquires the greatest energy of the cosmic energy. And since அதனால தான் திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு உள்ள போக 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 ஹீட் அதிகமாகும். இதை உணரணும். நீங்க உங்க உடம்பு வேத்து கொட்டும். மூலவர்கிட்ட ஒரு செகண்ட் என்ன கூட வேத்து கொட்டும். The highest energy in the form of heat, and the heat that becomes a light. Electromagnetic waves, it comes that higher and higher and higher frequency, it becomes the light energy. அதனாலதான் திருவள்ளுவர் அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல 3 குளம் இருக்கும். ஒரு குளம் 2 குளம் இல்ல, பெரிய பெரிய குளங்கள். டு கீப் த கைண்ட் ஆஃப் த கூலிங் ஏஜென்ட். இதை சார் நம்ம ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் நம்ம கையை பிடிச்சிட்டு போறாங்க. இது ஒண்ணுமே இல்லை. ஒரு வயசு குழந்தை மாதிரி அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ள போயிடுங்க. இறைவா, அம்மா உண்ணாமலை அம்மனே, நான் உன் குழந்தை, நான் உனக்குள்ள வந்துட்டேன், கூட்டுட்டு போ. அம்மா கூட்டுட்டு போவோம். ஒவ்வொரு குளமா தாண்டி போச்சு. 13 கலசங்கள் இருக்கும். த ஹையஸ்ட். உள்ள போச்ச வேர்த்து கொட்டு. You will be totally cleansed with that kind of the fire element. And then you come out and go to the உண்ணாமலை அம்மன் டெம்பிள். அழகா லட்சணமா குட்டியோண்டு நிற்பாங்க அம்மா. இந்த வந்துட்டம்மா ஓடுவேன். அப்ப அம்மா வாடா வாடா என்கிட்ட வந்து. அப்பா கிட்ட போனா அவர் காட்சின்னு இருப்பார். என்னென்ன வந்துடும் நான் பார்த்தேன். You can enjoy that. You can enjoy. அதுதான் சார் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. எங்க இருந்துதான் சரி. சிவபெருமான் ரெப்ரசன்ஸ் அது பிரகாசா விமர்சா. தனக்குள் தான் சுயம்பு ஆனந்த நிலை. விமர்சா, நீங்க பார்த்து ஒருத்தர் கண்ணாடி வேணும். உங்க முகத்தை நீங்க பார்க்க முடியாது. அது போல அம்பாள் தான் இந்த படைப்பினுடைய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். போயிடுங்க. அப்பாவுடைய ஆனந்தத்தையும் பார்க்கலாம், அம்மாவுடைய கொஞ்சலையும் ரசிக்கும். This is beautiful. I have taken, I think, much of time, but this is necessary. எப்படி அந்த காலத்துல அதர்வ வேதத்துல அத்தனை சக்திகளை பற்றி சொல்லியிருக்கேன். ரொம்ப பிராக்டிக்கல். கேரளாவில் மேக்சிமம் they will use அதர்வ வேதம். They are very, very great in mantra yantra சக்திகள். Mantra, yantra, tantra that contains in the அதர்வ வேதா, they master. And that is why the Kerala is true for all this thing. It's true. How you apply is very, very important for the betterment, benefit purpose. For the nana nalla. Thank you, Arun. Thank you for the opportunity. என்னோட இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்க. I'm so happy about it to share what a little I know with you. Life is love. Life is joy. Life is enthusiasm. ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஒவ்வொன்றத்தையும் அனுபவிங்க. Don't get entangled because you contain everything. You are being contained in everything. It's very important. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Thank you. Jai Gurudev.